Hey guys, I'm Gautam. Welcome to Future Tech Gadgets. இன்னைக்கு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான பைசைக்கிள்லாம் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சைக்கிள்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து ட்ராவல் ரொம்ப பிடிக்குன்னா என்னோட ட்ராவல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 ஹெவியஸ்ட் பைக். இது பார்க்கவே வந்து பிரம்மாண்டமாக வெறித்தனமாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டயர் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 டயர் வந்து இருக்கும். அதுவும் வந்து குட்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 3 வீல் சைக்கிள்னு கூட வந்து சொல்லலாம். கஷ்டமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டே ரொம்ப அழகாக வந்து பெடல் பண்ண முடியும். பட் இதோட டாப்புக்கு சீட் பொசிஷனுக்கு வந்து போகிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஸோ இந்த டோட்டல் சைக்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னா 750 kg. முன்னாடி இருக்க டயர் தான் வந்து ரொம்ப வெயிட் அதிகம். ஜேசிபியில் இருக்க டயரை வந்து அப்படியே வந்து வச்சுருக்காங்க. ஸோ நெதர்லாண்டில் உள்ள ஒரு பர்சன் தான் வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஃபன்னுக்கு தான் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. அந்த பர்சனுக்கு வந்து இந்த மாதிரி ஃபன்னாக கிரியேட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்குமாம். ஸோ இந்த பைக்கோட செமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பைசைக்கிளில் வந்து ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம் முடியாது. ஸோ நீங்களே வந்து கிரியேட் பண்ணி ஓட்டி பாருங்கள். நம்பர் 2 கிளைட் சைக்கிள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பயங்கரமான ஒரு சைக்கிள். பார்க்குறதுக்கே கொஞ்சம் வேறு மாதிரி டிசைனில் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு பெடல் ஃப்ரீ பைக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சைக்கிளை நீங்கள் பெடல் பண்ண முடியாது. ஸோ பெடல் ஆப்ஷனே வந்து இருக்காது. அப்புறம் எப்படி இதை வந்து ஓட்டுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஜாகிங் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சைக்கிளில் உட்காந்துக்கிட்டே அப்படியே வந்து ஜாகிங் போகிற ஸ்டைல்லையே சைக்கிளை வந்து ஓட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி ரைட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வயசானவங்க வந்து நார்மலாக ஜாகிங் வந்து போக முடியாது. அவங்களுக்கு வந்து முட்டி வலி இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சைக்கிள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஜாகிங் பண்ண மாதிரியும் இருக்கும், சைக்கிளும் ஓட்டின மாதிரியும் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கிடைக்கும். இதை ஃபிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை ஓட்டி முடிச்சிட்டிங்கன்னா தனித்தனியாக கலட்டி உங்களோட கார் டிக்கிக்குள்ளேயே வந்து நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ சைக்கிள், வாக்கிங், ரன்னிங், எக்ஸசைஸ் இது எல்லாத்தையுமே கலந்து வந்து உங்களுக்கு வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சைக்கிள் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஒரு டைமாச்சும் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்பர் 3 ALFAWISE. இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபோல்டிங் பைசைக்கிள். ஸோ பேரண்ட் அண்ட் சைல்டுக்காகவே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதாவது பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பேபிஸை ஒரு குட்டியான ஸ்ட்ரோலரில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அந்த பேபியும் அழகாக அவுட்டோர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு ஜாலியாக வந்து வீட்டுக்கு வந்துடும். ஸோ இதை வந்து ஒரு பேபி ஸ்ட்ரோலராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சைக்கிளாக வந்து மாற்ற முடியும். நார்மலான பேபி ஸ்ட்ரோலர் இருந்துச்சுன்னா அதை தள்ளிட்டு போகிறதுக்கு ரொம்பவே போர் அடிக்கும். பட் இந்த மாதிரி பேரண்ட் சைல்டு ஃபோல்டிங் பைசைக்கிள் இருந்துச்சுன்னா நீங்களும் ரைடு போயிட்டு செமையாக என்ஜாய் பண்ணலாம். 5 செகண்ட்ஸ்லேயே உங்களால் வந்து குயிக்காக ஃபோல்டு பண்ண முடியும். அந்த மாதிரி ஃபோல்டிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மில்க் பாட்டில், ஜூஸு, வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸி டு யூஸ். ஃபோல்ட் அண்ட் அன்ஃபோல்டு வந்து பண்ணுறதுக்கு எந்த டூலுமே வந்து தேவையில்லை. நீங்கள் ஒரு குட்டியான ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து ரைட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து இந்த பைசைக்கிளால் வெயிட்டையும் தாங்க முடியும். நம்பர் 4 ஹைட்ரோஃபாயில்டர். இதான் வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு வாட்டர் பைக். ஸோ பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி உங்களால் வாட்டர் மேலேயே வந்து இந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு போக முடியும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கில் ஒர்க் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். கடலில், வாட்டர் வேஸில், லேக்கில் இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த சைக்கிளை நீங்கள் ஓட்டிக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி சைக்கிள் வச்சுருந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ரைட் பண்ணலாம். ஒரு நார்மலான சைக்கிள் மாதிரி பெடல் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அடியில் இருக்க ஃபேன்ஸ் வந்து ரொட்டேட் ஆகி உங்களை வந்து ஸ்மூத்தாக வந்து கொண்டு போகும். இதுக்கு வந்து ஒரு பெரிய ஃபின்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட வெயிட்டை வந்து தாங்கிறதுக்கு இதுவுமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 4 hours வரைக்கும் உங்களால் வந்து ட்ராவல் பண்ண முடியும். இதோட டாப் ஸ்பீட் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 20 km/h வந்து போகும். அண்ட் ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 31 kg. ஸோ உங்களோட லைஃப்பில் வாட்டர் மேலே ஒரு சைக்கிளை வந்து ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த சைக்கிளை வந்து ஓட்டி பாருங்கள். செமையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்பர் 5 HANMAN பைக்.
இது ஒரு 8 கியர்ஸ் பைசைக்கிள். ஆனால் பார்க்கறதுக்கு வந்து ஒரு புல்லட் மோட்டார் பைக் மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி வெளிநாட்டில் பைசைக்கிளை வந்து பைக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பைக்கு பார்த்தீங்கன்னா மோட்டார் பைக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து அப்படியே கொஞ்சம் மாற்றி சொல்கிறோம். ஸோ அவங்க சொல்கிறது தான் வந்து கரெக்டு. 4 ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 9.9 ஃபீட் அளவுக்கு லாங்கில் இருக்கும். 8 கியர்ஸ் வந்து இருக்கனால அழகாக வந்து பெடல் பண்ணிட்டு போக முடியும். பின்னாடி இருக்க டயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமாடாட்டம் பெருசாக இருக்கும். அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா செமையாக வந்து சின்னதாக வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. பட் ஓவராலாக இதோட லுக் வந்து பார்க்கும்போது ரொம்பவே வெறித்தனமாக இருக்குது. அழகாக வந்து பார்த்து பைக்கோட பாடி மெட்டல், டயரு, செயின் எல்லாத்தையுமே வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கை வந்து சேல் பண்ணுறதுக்காக அவன் வந்து கிரியேட் பண்ணல. ஜஸ்ட் பைக் லவர்ஸ்லாம் வந்து ஃபன் பர்பஸ்க்காக வந்து கிரியேட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுக்காக தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்த கேஜெட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து ட்ராவல் ரொம்ப பிடிக்குன்னா என்னோட ட்ராவல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நிறைய அட்வென்ச்சரான பிளேஸ்க்கெலாம் ட்ராவல் பண்ணி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.